சிலிண்டர் தீர்ந்து போனதுனால கரண்ட் அடுப்பில் சமைக்கிறோம் இன்றைக்கி. நீங்களும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிம்பிளாக தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படியே உட்காந்து நான் வாய்ஸை கட் பண்ணிடுவேனே. கட் பண்ணி பாருங்கள். சிலிண்டர் தீர்ந்து போச்சு வீட்டில். பாருங்கள் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக தக்காளி குழம்பு தான் செய்கிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஆனியன் போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? தக்காளி குழம்பு சிம்பிள் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் உங்களுக்கு. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குற இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கருகிட்டோன்னு பார்க்காதீங்க, இது நம்ம ஃப்ளேவருக்கு தான் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதுலேயும் எல்ஜி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கிளறிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் உங்களுக்கு. அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெயிலுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதே நல்லது தான். ஆனால் நம்ம லிமிட்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கலரிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வரட்டும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் உங்களுக்கு போகணும். அது அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரணும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்பு திக்னஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், முடிஞ்சது. திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குங்க இந்த பதம். இப்போ என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அவ்வளோ. இட்லிக்கு கூட நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு கை போடு அப்படி இங்கே பாருங்கள், அது மாதிரி டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா.